ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல், வெல்கம் டு another vlog. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா எஸ்பி ரோடுக்கு போகிறோம். ஸோ இஃப் யூ கைஸ் ஆர் கெஸ்ஸிங் இட், தென் யூ கெஸ்ட் இட் கரெக்ட். ஓ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. நம்ம கோகோக்கு எக்ஸாஸ்ட் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம், டைம் இருந்துச்சுன்னா பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெயினாக இன்னைக்கு போகிறது வந்து எக்ஸாஸ்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான். எக்ஸாஸ்ட் சேஞ்ச் பண்ணுறது எவ்வளோ காஸ்ட் ஆகுது, அப்புறம் எப்படி சவுண்ட் வருது, அதெல்லாம் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஸ்டே டியூன்ட். அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எந்த கண்டென்ட் உங்களுக்கு மிஸ் ஆகாம வரும். இன்னும் இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்பை பண்ணி விடுங்க. அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக கொடுக்கும். இப்போ தான் நம்ம வீட்டிலேருந்து கிளம்புனோம். அண்ட் நம்ம கூட யார் இருக்காங்கன்னா பவன் இருக்கான். ஸோ அவன் ஆல்ரெடி அவனுடைய டியூக்குக்கு எக்ஸாஸ்ட் சேஞ்ச் பண்ணியிருக்கான். ஸோ அவனுக்கு தெரியும் ஆல்ரெடி இடம். நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அங்கே போகிறோம். ஃபஸ்ட் டைம்னா ஃபஸ்ட்டில் போயிருக்கோம், ஆனால் இப்போது ரொம்ப நாள் ஆச்சு அந்த பக்கம் போய். அதனால் அதுவும் இந்த பைக் ஆக்சசரிஸ்லாம் அவனுக்கு தான் நல்லா தெரியும். அதனால் அவனை கூட்டின்னு போய்க்கிறேன். ஓகே, அங்கே போயிட்டு போகும்போது அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டே டியூன்ட். ஓ மை காட், என்ன இன்னைக்கு சாட்டர்டே ஆச்சு, இன்னைக்கும் இவ்வளோ டிராஃபிக் ஆகிது. ஆனா நம்ம நண்பன் இதுலயும் பூந்து அடிக்கிறான். ஓ காட், வேற லெவல். BMW. Whoa, wow. இவன் கூட போகும்போது உயிரை கையில பிடிச்சிட்டு உட்காரணும். வாழ்த்துக்கள். சரி போ. லைட்டா போறாங்க, நல்லா க்ளோஸ் பண்ணிட்டா சார். டக்குன்னு கொஞ்சம் பொறாமைய வெண்மத்தை கக்கிட்டு போறான் உட்காரணும். ஐயோ கடவுளே. நம்ம எக்ஸாஸ்ட் வாங்கியாச்சு. இதோடைய ப்ரைஸ் எல்லாம் அப்புறமா சொல்கிறேன். நம்ம வண்டி நம்ம எஸ்பி ரோட்டில் தான் இருக்கும். அண்ட் நம்ம வண்டியில் ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் பண்ணிங்கிறாங்க. இந்த அண்டர்பெலியை ரிமூவ் பண்ணுறது தான் இப்போ கொஞ்சம் பெரிய கஷ்டம், வேறு எதுவும் கஷ்டம் இல்லை. இது நம்ம எஸ்பி ரோட்டில் தான் இருக்கும். இதுதான் அந்த கடை. நம்ம இங்கே தான் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ எக்ஸாஸ்டோட ப்ரைஸ் எல்லாம் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஃபுல் ஃபார்மல்ஸில் இருக்கிறேன் இன்னைக்கு. ஃபார்மல்ஸ் ஏய் வேற லெவலில் இருக்கிறடா, ரொம்ப ஹேண்ட்ஸம்மா. நம்ம வண்டியை படுக்க போட்டாங்க ஆல்ரெடி. நீங்கள் நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். டேய் இதுதானே வேணான்றது. எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. As the tide it consumes me, you would never see me if my walls came down. Someday I'll tell you would let me drown. But you lose my soul for free. Tell me pull the trigger, I'm still my crown. Tell me till I black out when your arms around. One eternity later.
1 hour later. எக்ஸாஸ்ட்டை சேஞ்ச் பண்ணியாச்சு. வண்டியோடைய லுக் இந்த மாதிரி இருக்குது இப்போது. டேய் டேய் உன்னதான்டா என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா பீலிங்கி. போடா போடா. நம்ம வந்து ஸ்மார்ட் பைக்ஸ்னு ஷாப்பில் தான் எல்லாம் ரெடி பண்ணோம். அப்புறம் எக்ஸாஸ்ட்லாம் பயங்கரமாக சவுண்டு வருது. கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறேன், வேறு லெவலில் இருக்குது. இப்போதைக்கு வீட்டுக்கு போகிற வழியில் போயிட்டு அதுக்கப்புறம் வண்டியை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எக்ஸாஸ்டோட ஃப்ளை பை அதெல்லாம் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த இடத்த விட்டு கிளம்புவோம். ஏன்னா இந்த இடத்துல அவ்வளோ ஃபுல் டிராஃபிக் தான், எங்கேயும் சும்மா அப்படி போயிட்டு வர முடியாது. அதனால் ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த இன்ஜின். டிவி கில்லர்லேயே இவ்வளோ சவுண்டு வருது இதில். இன்னும் டிவி கில்லரை எடுத்தால் எவ்வளோ சவுண்டு வருமோ? ஓகே ஓகே, இங்கேருந்து இப்போ கிளம்புவோம். எக்ஸாஸ்ட் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இங்கே சப்ரெசர்ஸ் இருந்துச்சு, அண்டர் பெல்லி சப்ரெசர். அதை எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட் பைப் பண்ணி, ஐ மீன் எக்ஸாஸ்ட்டுக்கு இந்த பென் பைப்பை போட்டு எக்ஸாஸ்ட் போட்டிருக்காங்க. கேத்லட்டிக் கன்வெர்ட்டர்ஸ்லாம் அப்படியே தான் இருக்குது. ஸோ எமிஷன் எதுவும் ப்ராப்ளம் வராது. இன்ஜினுக்கும் நம்மளுக்கு அவ்வளோ ப்ராப்ளம் வரக்கூடாது. ஹோப் ஸோ இட் வில் நாட் கம். அதுக்கப்புறம் எக்ஸாஸ்ட் வந்து 3600 ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த பென் பைப்பு 1800 சொன்னானுங்க. ஆல்மோஸ்ட் லைக் கொஞ்சம் கம்மி பண்ணி வேலைக்கு பேசி 6000 ஆச்சு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? ஸோ டோட்டல் காஸ்ட் 6000. வர்த்தானா செம்ம சவுண்டு, நிஜமாக சொல்கிறேன், வேறு லெவலில் இருக்குது. ஓட்டும் போது மட்டும் ஃபீலே வேறு லெவலில் தருது. அப்புறம் இருங்க, எக்ஸாஸ்டோடைய சவுண்டை உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வருதுன்னு. ஸோ இது ஐடலிங்லேயே இவ்வளோ சவுண்ட் வருது. சூனாப்பானா, சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. ஸோ சவுண்டு வேறு லெவல், காது கிளியுது. அதான் இப்போதைக்கு டிபி கில்லரை எடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஃபார் வீடியோ. ஆனால் டிபி கில்லர் போட்டு தான் ஓட்டுவேன், ஏன்னா அப்போ தான் நம்ம இன்ஜினுக்கும் எந்த ஃபால்ட்டும் வராது. ஓகே, உங்களுக்கு ஃப்ளை பைஸ் காட்டுறேன் எப்படி சவுண்ட் கேட்குது அப்படின்னு. ஸோ லெட்ஸ் கோ தேர். ஓகே, ரோடு காலியாகுது. சும்மா ஒரு ஸ்ட்ரெச் அடிப்போமா? ஃபீலே செம்மையாக கொடுக்குதே.
ஓகே கைஸ், இந்த vlog இங்கேயோட எண்ட் பண்ணிக்கலாம். திருப்பியும் அடுத்த vlogல கண்டினியூ பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எந்த கண்டென்ட் உங்களுக்கு மிஸ் ஆகாம வரும். இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட் என்னாலையும் உங்களுக்கு கொண்டுட்டு வர முடியும். அப்புறம் ஹோப் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் டூ கமெண்ட் எப்படி சவுண்ட் எப்படி இருக்குன்னு. அப்போது ஓகே, அடுத்த vlogல பார்க்கலாம். Until then, this is your boy Ravi signing off. Okay, bye bye, tata, see you, peace out. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. மட்டா மாமே